ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியத்தை எப்படிப்பட்டாவது முடிக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பௌர்ணமி நடக்கிறதுக்கு அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது, முக்கியமாக கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதன ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த சமயம் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு சொல்லி நினச்சிங்களோ அந்த விஷயத்தை கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதர் புதன் வக்ரம் பெற்று நீச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்தார். மேலும் அவரோடு உச்சம் பெற்ற சுக்கிரனும் இணைவதால் நீச்சபங்க ராஜயோகம் புத சுக்கிர யோகமும் ஏற்படுது. மேலும் இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபம் அதிகப்படியாக அமையும். இதுக்கு முன்னாடி தொழிலில் நிறைய விதமான நஷ்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நஷ்டங்கள்லாம் குறைந்து லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருகும். இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானும் அவரோட சேர்ந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதனும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிகழ்த்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சென்ற மாதத்தில் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது தானாகவே நடந்து முடியும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு நம்ப முடியாத ஒரு விஷயமாகவும் அது இருக்கும். அதாவது போன மாதம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கியிருப்பீங்க. அது உங்களால் அதாவது முடிகிற ஸ்டேஜுக்கு தடங்களாயிருக்கும், முடியாமல் போயிருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ திடீர்னு நீங்கள் அந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் அது தானாகவே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாமே அந்த இரு கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பலம் பெற்று விளங்குவதால் தைரியத்தோடு எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சு அதில் சாதனையும் புரிவீங்க. மேலும் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மேலும் உங்கள் ராசிநாதன் புதன் அப்படிங்கிறதுனால அவர் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆதாயம் தரும் தகவல்கள் காட்டினாலும் கூட விரயங்களை எடுத்துரைக்கும் தகவலே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது லாபம் அதிகமாக கிடைக்கும். ஒரு விஷயத்தில் லாபம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த லாபத்துக்கு மேலே செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே நிற்கும். உங்கள் லாபம் உங்கள் கைக்கு சேர்றதுக்கு முன்னாடி செலவு உங்கள் கைக்கு சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொல்லை கொண்டே இருக்கும். விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் சேரும். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். அதாவது நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட இந்த வேலை எனக்கு செஞ்சு கொடு, கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், ஸோ ப்ளீஸ் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு நீங்கள் ஒரு வேலையை கொடுக்குறீங்க. அவங்க எப்பவும் போல் நல்லா தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த நீங்கள் கொடுத்த வேலையை அவங்களால கரெக்ட் டைமுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையானது அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மீனத்தில் உள்ள புதன் பங்குனி மாதம் 4ஆம் தேதி வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு சென்றிருக்காரு. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டுக்கே தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை வழி உறவில் இருந்து வந்த விரிசல் நீங்க போகுது. தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். மேலும் முட்டலும் மோதலுமாக இருந்த அண்ணன் தம்பி உறவு இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாகப்பிரிவினைக்கு ஏற்பாடு செய்வீங்க. முன்னோர் சொத்துக்களில் மறைமுகமான விஷயங்கள் அனைத்துமே வெளிப்படும். முறையான பங்கீடு கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரப்போகுது. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிக்கு உயர்த்தப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார்.
மேலும் இதனால் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். அதாவது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரக்கூடும். இடமாற்றம் இனிமை தர விதமாக அமையாது. கல்யாண காரியங்கள் கை நழுவி செல்லலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். வரவு 1 மடங்காக இருந்தால் செலவு 2 மடங்காக உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். மேலும் பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடக ராசிக்கு அவர் செல்கிறாரு. இதனால் அவர் அங்கே நீச்சமும் பெறுறாரு. இந்த விஷயம் நடக்கிறதுனால இந்த கடகராசி என்பவர்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அந்த சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கவலை அதிகம் இருக்கும், அதுவும் நீங்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றமும் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டி கடை வைத்தவர்கள் விளங்குவாங்க. புதிய கிளை தொழில்கள் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது வெற்றி தரக்கூடிய முயற்சியாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே தாமதமாக தான் நடக்கும். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருதுகள் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும். கலைஞர்களுக்கு விருதுகள் கூட கிடைக்கலாம். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். வேலைக்காக எடுத்த முயற்சி கைகூடி வரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 7, 8. அதே போல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் வயலட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பண வரவுக்கு இந்த காலகட்டத்தில் அவ்வளோக்கு எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது. அதே சமயத்தில் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறனால பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவசிய தேவை என்றாலும் கூட இப்போதைக்கு கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருப்பி கொடுப்பதற்கு சற்று கடினமாக இருக்கும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாலிய நண்பர்கள் உங்கள் மனதுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சிலருக்கு இடம் மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அந்த விஷயங்கள் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபார அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மிருக சீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திறமையான பேச்சின் மூலமாக சாதகமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எதிலுமே தாமதமான போக்கு, வீண் அலைச்சல் போன்றவை ஏற்படும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது இப்போதைக்கு நல்லது. எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். மகிழ்ச்சி அதாவது மன மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான உதவிகள் கிடைக்கும். பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீண் அலைச்சல் குறையும். உழைப்புக்கேற்ப லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்களில் வீண் செலவு உண்டாகும். உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்த பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக குறையும். காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். நன்மையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை நம்ம மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுலாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள்லாம் என்ன மாதிரி விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.